அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய உறவுகளே, எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலா என்றென்றும் அவனுடைய சாந்தியும் சமாதானத்தையும் அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய என்னுடைய காணொளியை நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், முழு உலகத்திலும், எங்களுடைய நாட்டில் மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் போதை வஸ்துக்களுடைய பாவனை அதிகரித்து கொண்டே போகின்றது. போதை வஸ்து விற்கக்கூடிய, போதை வஸ்து பாவிக்கக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றார்கள். இதில் எங்களுடைய நாடும் விதிவிலக்கு இல்லை. பெண்கள் வியாபாரம், போதை வஸ்துக்களை பெண்கள் வியாபாரம் செய்கின்றார்கள். போதை வஸ்துக்களில் பெண்கள் ஈடுபடுகின்றார்கள். முஸ்லீம் அல்லாத எல்லோருமே இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள். அதிகமான வாலிபர்கள் இந்த போதை வஸ்துக்களோடு தொடர்புடையவர்களாக, அதாவது ஐஸ் குஷ் என்று சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துக்களோடு தொடர்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். பல திருமணம் முடித்த இளம் குடும்பங்கள் பிரிவதற்குரிய காரணம் இந்த போதைப் பொருட்கள். அண்மையில் கண்டி மாவட்டத்தில் நடந்த மிகவும் மோசமான, மிகவும் இளைச்சத்தனமான ஒரு சம்பவம் எங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம். எந்த அளவுக்கு என்றால், போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு தன்னுடைய ஒரு கிட்னியை எடுத்து விற்பனை செய்திருக்கின்றான். அந்த கிட்னியை விற்ற சல்லியின் மூலமாக 10 லட்சம் ரூபாய்க்கு விற்றிருக்கின்றான். அந்த 10 லட்சம் ரூபாயையும், அதாவது போதை வஸ்துக்காக வேண்டித்தான் அந்த 10 லட்சம் ரூபாயும் செலவழித்திருக்கின்றான். அந்த 10 லட்சமும் தீர்ந்ததற்கு பின்னால அவன் செய்த மிகவும் மோசமான ஒரு கேவலமான ஒரு விடயம் என்னவென்றால், தன்னுடைய அன்பு மனைவி இவளை இன்னொருவருக்கு, பக்கத்து வீட்டுக்காரனோடு தகாத உறவில் ஈடுபாடுமாறு அவளை வற்புறுத்தியிருக்கின்றாள். அவன் என்ன செய்தான்? அவளுடைய கையையும் காலையும் கட்டி அவளை மோசமான அந்த உறவில் ஈடுபட்டு அதற்கு பின்னால அவள் தற்கொலைக்கு முயன்ற சம்பவங்களை நாங்கள் எங்களுடைய நாட்டிலே கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்படியான மோசமான, இப்படியான கேவலமான, இப்படியான நிலைச்சத்தனமான சம்பவங்கள் எல்லாம் எங்களுடைய நாட்டில் அடைந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அல்ல, வேறு நாடுகளில் அல்ல, எங்களுடைய நாட்டிலும் இப்படியான கேவலமான, மோசமான, நிலைச்சத்தனமான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல 26ஆம் தேதி 4ஆம் மாதம், இந்த மாதம் 26ஆம் தேதி நடைபெற்ற இன்னும் ஒரு சம்பவம் என்னவென்றால், எங்களுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தாய்லாந்திலிருந்து எங்களுடைய நாட்டைச் சேர்ந்த 22 தேரர்கள் வருகின்றார்கள். என்ன செய்தார்கள்? அவர்கள் வருகின்றார்கள். அவர்களை சோதனை சாவடியில் சோதனை செய்கின்றார்கள். கஸ்டம்ஸ்லே செக் பண்ணப்படுகின்றார்கள். பார்க்கும் பொழுதோ மிகவும் மோசமான ஒரு விடயத்தை காண்கின்றார்கள். அந்த 22 தேரர்களும், பௌத்த தேரர்கள் 22 பேரும் செஞ்ச வேலை என்னவென்றால், செஞ்ச மோசமான செயல் என்னவென்றால், 110 கிலோகிராம் ஐஸ் குஷ் என்று சொல்லக்கூடிய இந்த போதைப் பொருட்களை ஒருவருக்கு 5 கிலோ வீதம், தலா 5 கிலோ வீதம் எடுத்து வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாய் பெறுமதியான அந்த ஐஸ் குஷ் போன்ற போதை வஸ்துக்களை கடத்தி வந்திருக்கின்றார்கள். இது உண்மையிலே விமான நிலையத்தில் பதியப்பட்ட மிகவும் அதிகபட்ச ஒரு போதை வஸ்துக்களுடைய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக மத தலைவர்கள் கூட அந்த விடயத்தில் மோசமாக நடந்து கொள்கின்றார்கள். மத தலைவர்கள் நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள், மத தலைவர்கள் சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், மத தலைவர்கள் சமூகத்துக்கு நல்ல விடயங்களை செய்யக்கூடியவர்கள் அல்லவா? அவர்கள் கூட வெளியே பயிரை மீந்தால் என்ன செய்வது?
இன்று அப்படித்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், மத தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பாராளுமன்ற கதிரை அலங்கரிக்கக்கூடியவர்கள், இப்படியான உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் தான் முதலாவது இப்படியான தவறை செய்கின்றார்கள். இந்த 22 தேரர்களும் பௌத்த மதத்தை சேர்ந்ததன் காரணமாக பெரிய அளவில் இது பேசப்படவில்லை என்பதாக நான் நினைக்கின்றேன். என்ன செய்தார்கள்? ஒரு சில மத தலைவர்கள் இதுவெல்லாம் பெரிசாக பேசப்பட வேண்டாம், பேசப்படக்கூடாது, இதுவெல்லாம் தவிர்த்து நடந்து கொள்ள வேண்டும், இதனை பேசுவதை விட்டுவிடுங்கள் என்பதாக ஒரு சில மத தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல மகா நிக்காயா என்று சொல்லக்கூடிய அந்த 3 நிக்காயாக்களுடையும் அது வணக்கத்துக்குரிய, மரியாதைக்குரிய, சங்கைக்குரிய தேரர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விடயம், இது மிகவும் மோசமான ஒரு விடயம், இது ஒரு அவலட்சணமான ஒரு விடயம், இதனை இல்லாமலாக்க வேண்டும், இவர்களை அந்த பௌத்த தேரர்களுடைய பட்டியலிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே சரி. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் திருடினாலும் அவளுடைய கையை வெட்டுவேன் என்று சொன்னார்கள். அப்படியான ஒரு சிறந்த ஒரு மார்க்கம்தான், சமயம்தான் இஸ்லாம். யார் தவறு செய்தாலும் தவறுதான், யாரு குற்றம் செய்தாலும் குற்றம்தான், அது குற்றமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். அது பௌத்த மத தலைவர்கள், பௌத்தர் பெரும்பான்மையானவர்கள் தவறு செய்தால் அது தவறு இல்லாமலும், சிறுபான்மை முஸ்லீம்கள், தமிழர்கள் தவறு செய்தால், ஒரு சிறிய ஒரு தவறு செய்தால் ஒரு பூதாகரமாக ஏற்படுத்துவதும் எங்களுடைய நாட்டில் வளமையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும், இவர்களுக்கு சட்டம் தகுந்த நடவடிக்கை செய்ய வேண்டும், சட்டம் இவர்களுடைய விடயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். யாரு செய்தாலும் பிழை என்றால் பிழைதான், அது சிறுபான்மை செய்தாலும் பிழை, பெரும்பான்மை செய்தாலும் பிழை, யார் செய்தாலும், முஸ்லிம் உலமா மௌலிமார் செய்தாலும் பிழை, அதே போன்று பௌத்த மத துறவிகள் செய்தாலும் பிழை என்றால் எல்லோருமே பிழைதான். ஆனாலும் இவ்வாறான 110 கோடிக்கும் அதிகமான ஒரு கடத்தலை செய்த அந்த 22 பௌத்த மத தலைவர்களையும் ஒரு சில மீடியாக்கள், ஊடகங்கள் கூட கண்டுகொள்ளாமல் இருப்பது உண்மையிலே எங்களுக்கு கவலை அளிக்கின்றது. ஆனால் ஒரு முஸ்லீம் செய்துவிட்டால், ஒரு சிறிய ஒரு செயலை செய்துவிட்டால் அதென்ன, அதே போன்று ஹீரோ, அதே போன்று இன்னும் அந்த உள்ள ஊடகங்கள் என்ன செய்யும், அதனை ஒரு ஹெட்லைனாக, அதாவது தலைப்பு செய்தியாக உடனே போட்டு விடுவார்கள். பத்திரிகைகளும் அதே போன்றுதான். பத்திரிகைகளும் ஒரு சிறுபான்மை ஒரு தவறை செய்துவிட்டால், ஒரு மோசமான ஒரு விடயத்தை செய்துவிட்டால் செய்யலாம், போடத்தான் வேண்டும், செய்யத்தான் வேண்டும். எல்லோருக்கும் சட்டம் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த போதை வஸ்துக்கள் அதிகரித்ததன் காரணமாக இந்த குடும்பங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் பிளவுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தாய்மாரும் கவலைப்படுகின்றார்கள், பெற்றோர்கள் கவலைப்படுகின்றார்கள். என்னுடைய மகன் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு விட்டானே, என்னுடைய மகனை என்ன செய்வது, எப்படி திருத்துவது, என்னுடைய மகள் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு விட்டாலே எப்படி திருத்துவது. அதே போன்று ஒவ்வொரு ஊரும் முயற்சி செய்கின்றது. போலீஸ் மாத்திரம் முயற்சி செய்தால் போதாது, அதே போன்று ஏனைய படைகள் மாத்திரம் முயற்சி செய்தால் போதாது, ஆளுங்கட்சி மாத்திரம் முயற்சி செய்தால் போதாது, எதிர்கட்சி முயற்சி செய்ய வேண்டும், எதிர்கட்சியும் ஆளுங்கட்சிக்கு உதவி செய்ய வேண்டும், அதே போன்று பொதுமக்கள் உதவி செய்ய வேண்டும், அதே போன்று பெற்றோர்கள் உதவி செய்ய வேண்டும், அதே போன்று சிவில் சொசைட்டி உதவி செய்ய வேண்டும். அதே போன்று எல்லோருமே அதாவது போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடியவர்களை கண்டால் இவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் போலீசாருக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு அவேர்னஸ் புரோகிராம் வைக்க வேண்டும். யாரு இப்படியான மோசமான போதை வஸ்துக்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஊர் மக்கள், ஊர் நிர்வாகம், ஊர் தலைவர்கள், ஊருடைய மத தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்லதொரு கவுன்சிலிங், நல்லதொரு அவேர்னஸ் புரோகிராம், இதன் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்கள், இதன் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள்,
இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை பற்றி அவர்களுக்கு ஒரு நல்லதொரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், முன்னெச்சரிக்கையான ஒரு ப்ரோக்ராம் அவர்களுக்கு வைக்க வேண்டும். எனவே காவி உடை அணிந்தவர்கள் செய்தால் பிழை சரி என்றும், காவி உடை அணியாதவர்கள் செய்தால் அது சரி என்றும் நாங்கள் நினைக்கக்கூடாது. யார் செய்தாலும் தவறு தவறு, யார் செய்தாலும் பிழை பிழையாகத்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதனை முடிவெடுக்க வேண்டும். அதனால் கண்ணியத்துக்குரிய அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, எங்களுடைய கிராமங்களை பாதுகாப்பது எங்களுடைய கடமை. எங்களுடைய வாலிபர்களை பாதுகாப்பது எங்களுடைய தலைமை, மத தலைவருடைய தலைமை, படித்த சமூகத்துடைய பொறுப்பு. படித்த சமூகம், பாடசாலை ஆசிரியர்கள், பாடசாலை அதிபர்கள் அடிக்கடி பிள்ளைகளுக்கு நல்ல விடயங்களை, இந்த போதை வஸ்துக்களை பற்றிய கெடுதிகளை பற்றி, அதன் மூலம் ஏற்படக்கூடிய தீமையான விடயங்களை பற்றி அவர்களுக்கு அடிக்கடி அவர்களுடைய பிரெயின் வாஷ் பண்ண வேண்டும். அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அதிலிருந்து தூரமாக்கப்பட வேண்டும் அவர்கள் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எங்களிடத்தில், எங்களுடைய கிராமத்திலிருந்து, எங்களுடைய குடும்பத்திலிருந்து, எங்களுடைய நாட்டிலிருந்து அவசரமாக இந்த போதை வஸ்துக்கள் பாவிக்கக்கூடியவர்கள், போதை வஸ்துக்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் மிகவும் அவசரமாக இல்லாமலாக்கப்பட வேண்டும். இந்த போதை வஸ்து எங்களிடத்திலிருந்து துரத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்று சொல்லி நான் என்னுடைய இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.